வடசென்னை திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி மற்றும் திருவள்ளூர் காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் ஆகியோரை ஆதரித்து மாதவரத்தில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாஜகவின் தேர்தல் அறிக்கை வெறும் காப்பி பேஸ்ட் மட்டுமே என விமர்சித்துள்ளார். மாறுபட்ட தேர்தல், மிக மிக முக்கியமான தேர்தல். ஏன்னா இந்த தேர்தலில் நீங்க போடுகிற ஓட்டு தான் இந்தியாவில் இனிமே ஜனநாயகம் இருக்கணுமா இல்ல சர்வாதிகாரம் இருக்கணுமா, இந்தியாவில் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதின சட்டம் இருக்கணுமா இல்ல RSS எழுதுற சட்டம் இருக்கணுமா, இடஒதுக்கீடு முறை இருக்கணுமா வேண்டாமா, எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் ஒற்றுமையா சேர்ந்து வாழணுமா வேண்டாமா, இதையெல்லாம் முடிவு பண்ண போற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல். இப்படி திமுக காங்கிரஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில இந்த தேர்தலோட ஹீரோன்னா பாஜக வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் அது வில்லன். ஏமாத்திர தேர்தல் அறிக்கையாகவும் பாஜக தேர்தல் அறிக்கை இருக்கு. ₹1 சானிட்டரி நாப்கின் வழங்க போறோம்னு 2019 தேர்தல் அறிக்கையில சொன்னதை மறுபடியும் காப்பி பேஸ்ட் பண்ணிருக்காங்க. சென்னைக்கு ஏதோ ஷோ ஒன்று வந்தாரு. என்ன ஷோ அது? ரோடு ஷோ. இப்படி ஷோ காட்டிட்டு போக வெட்கப்பட வேண்டாமா? அண்ட புழுகு ஆகாச புழுகுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி நேற்று ஒன்று சொன்னாங்க. கடந்த 10 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறதா பச்சை போய் சொல்றாங்க. நம்ம கிட்ட ₹1 வரியா வாங்கினா 29 பைசா மட்டுமே திருப்பி தந்துட்டு நேற்று ஒரு கணக்கு காட்டி இருக்காங்க. எல்லாம் பொய் கணக்கு. தன்னோட 10 ஆண்டு கால ஆட்சிக்கு ரிப்போர்ட் கார்டு கொடுக்க முடியாத பிரதமர் மோடி எந்த முகத்தோடு வாக்கு கேட்க வருகிறான்? அவரிடம் சொல்ல சாதனைகள் இல்லை. பெண்கள் குழந்தைகள் பார்க்காம கூட எல்லார் மேலையும் லத்தி சார்ஜ் பண்ணி அதை ரசிச்சார பழனிசாமி. 2வது எடுத்துக்காட்டு 3 வேளாண் சட்டங்கள். இதையும் ஆதரிச்சு துரோகம் பண்ண புண்ணியவான் தான் இந்த பழனிசாமி. பாஜகவுக்கு விசுவாச காற்று வேகத்தில் இன்னும் ஒரு படி மேல போய் இந்த சட்டம் வந்தா நம்ம விவசாயிகள் உத்தரப்பிரதேசம் போய் வியாபாரம் பண்ணலாம். இதை எதிர்க்கிறவங்க விவசாயிகள் இல்ல புரோக்கர்கள்னு விவசாயிகளுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்தி பேசினாரு இந்த புரோக்கர் பழனிசாமி. ஐயன் திருவள்ளுவர், தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர்னு தமிழ்நாடு பெரிதும் மதித்து போற்று ஆளுமைகள் மேல பாஜக காவி சாயம் பூசினதை கைகட்டி வாய்ப்புத்தி வேடிக்கை பார்த்தார். இவ்வளவு தன்னுடைய சொந்த கட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பாஜக காவி சாயம் பூசினதையே கண்டுக்காம இருந்தவர் தான் பழனிசாமி. அவர் தான் இந்த தேர்தலில் பாஜகவோட உத்தரவுப்படி பி டீமா நிற்கிறார். இது கூட அவருடைய சொந்த முடிவில்லை, பாஜக எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட். இவர் நாடாளுமன்ற தேர்தலுக்காக நடிக்கிறாரு. பழனிசாமி வேஷமெல்லாம் மக்கள் கிட்ட எப்பவுமே எடுபட போவதில்லை.